சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய கூலி படத்தினுடைய ஷூட்டிங் இன்னையோட ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதிகாரப்பூர்வமாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி கூலி படத்தை டீம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட 171 ஃபிலிம் இது. ஸோ இதுதான் கூலி. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இந்த படம் உருவாயிட்டு இருக்கு. காரணம் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் உள்ள இருக்காங்க. இப்போ தமிழ்லேருந்து சத்யராஜ் ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி அண்ட் சத்யராஜ் ஒரு வில்லத்தனமாக ஒரு காம்பினேஷன். அது மாதிரி ஸ்ருதிஹாசன் ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாங்க. இவங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கன்னடத்துலேருந்து உபேந்திரா ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாரு. அதே போல் மலையாளத்துலேருந்து ஷாக்கிர் நடிக்கிறாரு. அவர் வந்து ஏற்கனவே மஞ்சுமல் பாய்ஸில் நடித்து பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர். அவர் இந்த படத்தில் இருக்கார். அதே போல் இந்த தாண்டி வந்து முக்கியமான நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சுட்டு வராங்க. படத்துக்கு வந்து அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ லோகேஷ் கனகராஜ் அப்படின்னாலே இது எல்சியூக்குள்ளே வருமா அப்படின்லாம் எல்லாரும் கேட்டோம். ஆக்சுவலாக ஏற்கனவே லோகேஷ் பல தடவை சொல்லிட்டாரு, இது எல்சியூ கிடையாது, இது ஸ்ட்ரைட்டாக சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னு. ஸோ ஒரு சூப்பர் ஸ்டாரோட படமாக ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதோட அவர் லோகேஷ் உள்ளே வந்துட்டாலே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்கு, ஒரு 650 கோடி கலெக்ஷன். ஸோ அடுத்தது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 1000 கோடி யாருமே பண்ணலை பிஸ்னஸ்ஸு. இந்த படம் பண்ணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை தான் அவங்களோட கோலாக கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் அண்டு லோகேஷ் அந்த காம்பினேஷனில் கூலி படம் ஒரு 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் ஆகணும். அதுக்காக எல்லா விஷயத்தையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து முதல் 100 கோடி படம் கொடுத்தவர் சூப்பர் ஸ்டார் தான், முதல் 500 கோடி கொடுத்தவரும் சூப்பர் ஸ்டார் தான், அதே போல் முதல் 1000 கோடி கொடுக்க போகிற நடிகரும் சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த படம் அதுக்கான ஒரு தீனி போடுற படமாக இருக்குது. எப்படி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்கிறோமோ, இந்த ஒட்டுமொத்த படத்துக்கு இந்த ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸே சான்றாக இருக்குது. அவ்வளவு பக்காவாக மேக்கிங் இருக்குது இந்த படத்தில். ஸோ லோகேஷோட பர்த்டேக்காக ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி அந்த படத்தினுடைய ஸ்டில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ்லாம். அதுவே அவ்வளவு சூப்பராக இருந்தது. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த ஷூட்டிங் முடிஞ்ச வீடியோவுமே சூப்பராக இருக்குது. அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆக்ஷன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரஜினி மேல் அவர் வச்சுருக்க மரியாதை அவர் சொல்கிற அந்த வார்த்தையிலே தெரியுது. அதை வந்து ரஜினி ரசிகர்கள் ரொம்ப சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. படம் எப்போ ரிலீஸ் அப்படின்னா ஏற்கனவே சொன்னாங்க இது மாதிரி இந்த படம் ஆகஸ்ட் மாதம் வரும் அப்படின்னு. ஏற்கனவே ஜெயிலர் இது மாதிரி தான் ஆகஸ்ட் 10 ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ணிச்சு, ஒரு நிறையா ஒரு லீவும் கிடச்சிது இந்த படத்துக்கு. ஆனால் இப்போ இந்த படம் ஆகஸ்ட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப இப்போ வந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஏன்னா ஆகஸ்ட்டில் வந்து பாலிவுட்லேருந்து ஒரு மிகப்பெரிய படம் உள்ளே இறங்குது. ஸோ அது ஒரு 600 கோடி ரூபா பட்ஜெட்டில் உருவான படம் அப்படிங்கிறதுனால ஒரு பேன் இண்டியா படம். அதே வேறு இல்லாமல் இது வந்து ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தீபாவளி தான், அதாவது அக்டோபர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்து தலைவர் இமீடியட்டாக ஜெயிலர் 2க்கு நடிக்க போயிட்டாரு. ஸோ ஜெயிலர் 2வோட ஷூட்டிங் சென்னையில் ஆரம்பிச்சாச்சு, வேகமாக போயிட்டுருக்கு. அந்த படத்தையும் ஒரு 3 மாதத்தில் முடிச்சு அடுத்த 3 மாதத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் முடிஞ்சதுனாக்க பொங்கலுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் மார்ச் மாதத்தில் இருக்கும், இன்னும் 9 மாதம் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ ஜெயிலர் 2 பொங்கலுக்கு, கூலி படம் தீபாவளிக்கு. இந்த வாட்டி வந்து தீபாவளியும் சூப்பர் ஸ்டார் தீபாவளி தான், பொங்கலும் சூப்பர் ஸ்டார் பொங்கல் தான் அப்படிங்கிறதுனால பேக் அண்ட் பேக் 2 படம், அதுவும் பிரம்மாண்ட டேரக்டர்ஸ் 2 பேருமே, 2 பேர் படங்களும் 2 ஃபெஸ்டிவலுக்கு வரப்போகுது. அதனால் முக்கியமான படங்கள் எல்லாமே இந்த ஃபெஸ்டிவல்லேருந்து வெளில போயிடும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஒரு கருத்தாக இருக்குது. நிச்சயமாக அந்த கூலி படம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும், முதல் 1000 கோடி படமாக இது அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல் அடுத்த ஜெயிலர் 2வும் மிகப்பெரிய சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் இப்போ வருது. ஏன்னா அதுக்காகவே பார்த்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காராம் நெல்சன். அதுவும் டைலாகு அண்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் வந்து எப்படி ஜெயிலரில் கலக்கினாரோ அனிருத்து, அதே மாதிரி இதுக்கு தனியாக ஒரு பிஜிஎம் போட்டு கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் ரஜினி ரசிகர்களுடைய மிகப்பெரிய எண்ணமாக இருக்குது. அந்த படம் நிச்சயமாக சொன்னதை செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த ஒரு படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிற தகவல் இப்போவே பேச ஆரம்பிச்சாச்சு. ஸோ 71 இது 171, அடுத்த 172 ஜெயிலர் 2, அடுத்த 173 யார் பண்ண போகிறா அப்படிங்கிறது இப்போவே பேச ஆரம்பிச்சாச்சு. இதற்கிடையே வந்து பிரபல மலையாள நடிகர் கம் டைரக்டர் பிருத்திவிராஜ் சுகுமார் வந்து சென்னையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து வாழ்த்து பெற்றிருக்காரு. அவர் இப்போ மோகன்லாலை வச்சு ஏற்கனவே ஜூசி பையர் படம் பண்ணியிருந்தார், அதோட பார்ட் 2 இப்போ பண்ணியிருக்காரு.
எம்புரான் 2ன்னு சொல்லிட்டு அதே மோகன்லால் பண்ணியிருக்காரு. அதுவும் மிகப்பெரிய படமாக உருவாகிருக்கு. அந்த படத்தோட ரிலீஸ் இந்த மாதம் கடைசியில் ரிலீஸ் ஆகுது. அதற்காக ப்ரமோஷனுக்கு வந்திருந்த பிருத்திவிராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. ஸோ அடுத்த ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுக்கறதுக்கு ரஜினி ரெடியாக இருக்காரு. விரைவில் சந்திக்கலாம் அந்த ஹிட்டோட. நன்றி.